Next ஒரு brooch design பார்க்கலாம். So this is my customer's saree which is in a beautiful shade of mint green with baby pink, cherry pink and white flowers. ஸோ என்னோட கஸ்டமர் சாரியில் ஒரு செரி பிங்க், ஒரு பேபி பிங்க் அண்ட் ஒரு ஒயிட் ஃப்ளவர்ஸால் இருக்குது. ரொம்ப ஃபேன்சியான ஒரு சாரீ. இட்ஸ் இஸ் லினன் காட்டன். த டைப் ஆஃப் த சாரீ இஸ் லைக் லினன். இதுக்கு அவங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ரூச் ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தே ஹவ் ஆஸ்க்ட் மீ ஃபார் பியூட்டிஃபுல் ப்ரூச் ஒர்க் டிசைன். ஸோ வாட் we did a beautiful scallop neckline for the blouse. ஸோ ப்ளவுஸுக்கு ஒரு அழகான ஸ்கேலப் நெக்லைன் கொடுத்துட்டு ஸ்லீவில் அதே கலர்ஸ் யூஸ் பண்ணி எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கோம். For the sleeves we have made a simple floral embroidery using the same colors and then I've added some beading details. Okay, ஸோ கொஞ்சம் beading detailஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கேலப்க்கு நம்ம எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்ப்போம். Now I've got the same color rope. சாரியில் வர்ற இந்த பிங்க் கலர்லேயே எனக்கு ஒரு நாட் ரோப் கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு எப்போவுமே அவைலபிள் மெட்டீரியல்ஸ் வச்சு எப்படி டிசைன் பண்ணலான்றதை நீங்கள் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணணும். இந்த ரோப்பை நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அந்த ஸ்கேலப்பில் நாங்கள் கர்வ் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஐம் கோயிங் டு கட் த ரோப் இன்டு ஸ்மால் பீசஸ் அண்ட் ஐம் கோயிங் டு ஸ்டிச் இட் அரவுண்ட் ஈச் ஸ்கேலப். ஓகே, ஸோ this is a second layer of design. The scallop is the first layer and this rope will be like a second layer. It will look very beautiful. Now நான் இந்த மாதிரி 10 ropes கட் பண்ணி வச்சுருக்கேன். லைக் த நம்பர் ஆஃப் ஸ்கேலப் இன் யோர் நெக் டிசைன். உங்கள் நெக் டிசைனில் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்கேலப் இருக்கோ அத்தனை ஸ்கேலப்ஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. Now take a needle and sewing thread. Sewing thread ப்ளவுஸுக்கு மேட்ச் ஆகிற கலரில் எடுத்துக்கோங்க. Take a needle and a sewing thread. The sewing thread should match the blouse of the color of the blouse. Sorry. Now place the rope behind the scallop to its left. ஸோ ஒரு ஸ்கேலப்போட லெஃப்ட்டில் கொஞ்சம் தள்ளி ரோப்பை ப்ளேஸ் பண்ணி ரைட் சைட்லேயும் கொஞ்சம் தள்ளி ப்ளேஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இஃப் இட் இஸ் பர்ஃபெக்ட். நவ் இஃப் யூ ஃபீல் த பொசிஷன் இஸ் ரைட், ஸ்டார்ட் ஸ்டிச்சிங். இப்போ இந்த பொசிஷன் ரைட்டாக இருக்குன்னா ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். Insert the needle and thread along with the knot rope only on the lining. லைனிங்கில் மட்டும் ஸ்டிச்சஸ் விழுகிற மாதிரி உங்கள் நீடிலையும் த்ரெட்டையும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் இனிஷியலாக டிஃபிகல்ட்டாக இருக்கும், பட் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துடும். மெயின் ஃபேப்ரிக்கில் ஸ்டிச்சஸ் விழுகவே கூடாது. தேர் ஷுட் பி நோ ஸ்டிச் ஆன் த மெயின் ஃபேப்ரிக். இட் இஸ் சிமிலர் டு த வே தட் வி டூ ஹெம்மிங். ஹெம்மிங் எப்படி பண்ணுவாங்க? மேலே இருக்கிற ஃபேப்ரிக் மட்டும்தான் எடுத்து பண்ணுவாங்க, லைனிங்கில் மட்டும்தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் பண்ணணும். பொறுமையாக பண்ணுங்கள். As you practice a lot you will get this. Okay, so at least add 4 to 5 stitches to make the rope secure. rope secure பண்றதுக்கு 4 to 5 stitches add பண்ணிக்கோங்க. இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த சைடு உங்களுக்கு thread தெரியவே தெரியாது. ஸோ நான் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணிவிட்டு நாட் ஆட் பண்ணிக்கோங்க. So 1 2 3 and I'm pulling the needle and thread. Cut the thread. Now we need to bend the rope and fix it on the right side of the scallop. So இப்படி வளைச்சு அதில் பொசிஷன் செக் பண்ணிக்கோங்க. And if you feel the position is okay, put the rope behind and stitch it. So I feel this curve is enough. The space between the scallop and the rope is enough. So I'll stitch it over there. It is similar to the first thing. So needle and thread lining மேலே மட்டும் பாஸ் ஆகிற மாதிரி உள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. Make sure the needle and thread passes only through the lining and make stiff stitches. At the last you can always cut the remaining fraying threads. Okay, so இந்த நாட் ரோப்லாம் எப்படி இருக்கும்னா நம்ம கட் பண்ணோம்னா அங்கேருந்து அப்படியே நூல் பிரிஞ்சு வந்துட்டே இருக்கும். அதை லாஸ்ட்டில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். Yeah, so now we have added a knot and look, the rope is perfect for each scallop. Now we are going to repeat the same process for the whole blouse.
But before that, I'll also show you one more time how we can make this. So for the second scallop, make sure the left side of the rope should go on top of the first rope. First rope க்கு மேல overlap பண்ணனும். அந்த மாதிரி place பண்ணிக்கோங்க. And right side க்கு வரும்போது அது கீழ போகணும். So when you start with the third scallop ஓட left வந்து second ஓட right overlap பண்ணனும். I hope you understand. Just watch the video how I am doing. So in such a manner, place the rope and start stitching. So நான் சொன்ன மாதிரி வீடியோல கேர்ஃபுல்லா பாருங்க. First scallop அந்த ரோப்பும் செகண்ட் ஸ்கேலப்போட ரோப்பும் ரெண்டுமே ஓவர்லாப் பண்ணணும். அடியில் வச்சு தச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா லுக் அவ்வளோவா கிடைக்காது. ஸோ ஒன்று மேலே ஒன்று மாற்றி ஓவர்லாப் பண்ணிங்கன்னா தான் அழகாக இருக்கும். நல்லா செக்யூர் ஸ்டிச்சஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ரோப்ஸ் டேங்கிள் ஆகும். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம வந்து இது எல்லாமே கையிலேயே ஸ்டிச்சஸ் போடுறதுனால உங்களுக்கு நிறையா டிஸ்டர்பன்சஸ் வரும். ஸோ மேக் ஷுர் the rope is not tangling. Okay. அண்ட் ப்ரூச் ஒர்க்கோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நீடில் அண்ட் த்ரெட் யூஸ் பண்ணி மற்ற டிசைன்ஸை ஸ்டிச் பண்ணுறதுனால பின்னாடி வந்து இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் எல்லாமே அசிங்கமாக தெரியும். ஸோ ஆல் த த்ரெட் ஒர்க் வில் பி விசிபிள் ஆன் த பேக் சைட், விச் இஸ் அன்அவாய்டபிள். ஸோ ரைட் சைடுக்கும் நான் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். Actually just wait and see this output. It will look very, very beautiful. It was so pretty and my customer just loved this design. She told me like, it's perfect Deepika, it's perfect. Thank you for making such a beautiful design. Yeah. So now similarly we'll complete the whole blouse and I'll show it to you. Full back neck-ம் scallop வச்சு complete பண்ணியாச்சு. ஸோ ரோப்ஸை கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல் பேக் லைன் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. அவுட்புட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. Look at the finishing, it's so beautiful and neat. Now for each curve I'm just going to add a little bit of flowers to decorate it a little more. ஸோ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலான்னு acrylic flowers and crystals எடுத்திருக்கேன் நான். As usual, put your flower and then one crystal and stitch it, add a knot. Okay, ஒரு ஃப்ளவர் இன்சர்ட் பண்ணுங்கள், ஒரு கிறிஸ்டல் ஆட் பண்ணுங்கள், இல்லை உங்கள்கிட்ட வேறு ஏதாச்சும் பீட் இல்லை சாரி கலரில் வேறு ஏதாச்சும் கான்ட்ராஸ்ட் இருந்தால் அந்த கலரில் ஆட் பண்ணுங்கள். இல்லை ஃப்ளவர்ஸுமே கூட நீங்கள் விருப்பப்பட்ட கலருக்கு நீங்கள் வச்சுக்கலாம். கீழே இன்சர்ட் பண்ணிக்கோங்க ப்ளவுஸ்க்குள்ளே and then add a secure stitch at the back. ஸோ இது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அதுக்கு ஒரு 2 ஸ்டிச்சஸ் ஃப்ரம் த சைட்ஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொட்டேட் ஆகாது, சீக்கிரமாகவும் விழுந்துடாது. ஓகே, ஸோ நம்ம அக்ரிலிக் ஃப்ளவர்ஸ் எனி ஃப்ளவர் இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். சென்டரில் மட்டும் ஸ்டிச் போட்டிங்கன்னா, ஸோ சைட்ஸ்லேருந்துமே 2 ஸ்டிச்சஸ் போட்டுட்டிங்கன்னா அது வந்து சீக்கிரமாக விழுந்துடாது அண்டு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். So I just made these beautiful stitches and added a knot in the back side. So the same process completely repeat பண்ணுங்க for all the scallops and then I'll show you.
நான் ஸ்லீவ்ஸ்லேயும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும். எம்ப்ராய்டரி போட்ட இடத்துல ஒரு சின்ன ஸ்டெம் விட்டுருக்கோம், அங்கே பேர்ல் பீட்ஸ் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஸோ நான் ஒயிட் கலரில் ஸ்மால் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் ஐ எம் ஜஸ்ட் ஸ்டிச்சிங் இட் ரேண்டம்லி வித் மை நீடில் அண்ட் த்ரெட். ஸோ நீடில் அண்ட் த்ரெட் யூஸ் பண்ணி ஒயிட் சுகர் பீட்ஸ் ரேண்டமாக நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். லைக் ஒரு போலன்ஸ் மாதிரி, ஒரு ஸ்டெம்லேருந்து ஒரு 5 போலன் வர மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒரு பீட் ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நீடில் வெளியே எடுத்துகிட்டு அந்த பீடை இன்சர்ட் பண்ணி எண்டிங் பாயிண்ட்குள்ளே விடுவோம். ரைட், திஸ் இஸ் அ நார்மல் ஸ்டிச். ஸோ நீங்கள் நீடில் வந்து உள்ளே விட்டு அடியில் இழுத்து திருப்பி மேலே எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பீடோட எண்டிங் பாயிண்ட்லேருந்து அடுத்த பீடோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு உங்கள் நீடில் இன்சர்ட் பண்ணியும் நீங்கள் எடுக்கலாம். ஸோ நான் வீடியோவில் பண்ணுற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், தட் வில் பி வெரி ஈஸி. ஸோ டேக் த நீடில் from starting point, insert a bead and then put the needle from the ending point of the first bead to the starting point of the second bead and take the needle out and insert the next bead. So just follow how I am doing it in the video and try it, it will be very easy. Now I finish this and I'll add a knot in the end. So this is our completed brooch work on this beautiful mint green blouse. The rope design எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். And then the flowers add more charm to the blouse. ஸோ ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் எம்ப்ராய்டரி டீட்டெயில்ஸ் with this pearl details, superb. It's simply superb. I just love this design and my client also loved it. இந்த ரோப் டிசைன் நீங்கள் ஒரு ரவுண்ட் நெக்கு கூட பண்ணலாம். நைஸ் டீப் யூ நெக் ஒரு ரவுண்ட் நெக். ஸ்கேலப் பண்ணணுன்னு தான் அவசியம் இல்லை, ரவுண்ட் நெக்லேயே இது அழகாக இருக்கும். ஸோ ட்ரை திஸ் ஃபார் யுவர் ஸ்கேலப் ப்ளவுஸ் ஆர் யுவர் ரவுண்ட் நெக் ப்ளவுஸ் and just let me know how you loved it.